பாட்டி காலையிலேயே வாயெல்லாம் நமங்குது. நான் டீ சாப்பிடணும், காசு இருந்தா ஒரு 100 ரூபா கூட. ஏன்பா நானே ஒரு பூக்கார கிழவி, நான் விக்கிற மொத்த பூவை சேர்த்தா கூட 100 ரூபாய் வராது. ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் நான் இதை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எப்படிப்பா காலங்காத்தால 100 ரூபாய் இருக்கும்? நான் இப்பதான் வியாபாரத்துக்கே வந்திருக்கேன், வம்பு இழுக்காதீங்கப்பா, போங்கப்பா. பாட்டி அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும், முதல்ல இருக்கிற காசை கொடு. ஏப்பா உங்களுக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு? வயசான காலத்துல முடியாம நான் பூ வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பணம் கேக்குறீங்களேப்பா? உங்ககிட்ட நல்ல ஆளாம் கேட்டா தரமாட்டா, வேற விதமா கேட்டாதான் காசு வரும். அத சுருக்கு பையில முடிச்சு வச்சிருப்பேல, அத கொடு. ஏய் எடறாதா? ஏய் குடு. சுருக்கு பை எங்க சுருக்கு பை? குடுடா. ஒண்ணுங்கப்பா, குடுப்பா. குடுப்பா. குடு பாட்டி. விடுங்கன்னு சொல்றல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா வெண்ணிலா என்கிட்ட வந்து பணம் கேட்டு தொல்லை பண்றாங்கம்மா, என்னால முடியலம்மா. உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்படி வயசான பாட்டி கிட்ட பணம் புடுங்க பாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு தானே, போங்க அண்ணே. அட பாட்டி கிட்ட கேட்டதான் பாசம் பொத்துக்கிட்டு வருதா? அப்படின்னா பணத்தை நீ கூட. என்கிட்ட எல்லாம் பணம் எதுவும் இல்ல. நான் யாரு என்னன்னு தெரியாம என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க. முத்தரச மாமாக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். அத பேரெல்லாம் சொல்லி பயமுறுத்துறா? எங்களுக்கெல்லாம் முத்தரசா யாரு என்னன்னு எதுவும் தெரியாது. நீ பயமுறுத்துனா நாங்க பயந்து ஓடிடுவோம் நினைச்சியா? எங்களுக்கு தேவை பணம். எங்க வச்சிருக்க? எங்க முடிஞ்சு வச்சிருக்க? ஏய் லேடிஸ் பணத்தை எப்பவுமே தாவணியில தான் முடிஞ்சு வச்சிருப்பாங்க. கரெக்டா சொன்ன. ஏய் ஒழுங்கும் தாவணியில முடிஞ்சு வச்சிருக்க, காசை கொடுத்துரு. வேண்டாம். ஓ ஒருவேளை உன் மாமனே அதுல முடிச்சு வச்சிருக்கியா? ஏன் வேண்டாங்கறா? ஏய் தாவணி ஒரு கூடா. சொன்னா கேளுங்க, என் தாவணியை விடுங்க. அப்ப தாவணியில காசு வச்சிருக்கியா? விடுங்க, பாட்டி பாருங்க. ஏய் கிளவி பேசாம இரு, கொன்றுவேன். தாவணியை விடு. தாவணியை விடுங்க. சொல்றேன்ல, விடுங்க. வேண்டாம், என் தாவணியை விடுங்க சொல்றேன்ல. வேண்டாம் பாட்டி. ஐயோ பாட்டி. ஐயோ பாட்டி. பாட்டி. மாமனே நாங்க 2 பேர் இருக்கறோம். நீ என்னடா பாட்டி பாடின்னு போயிட்டு இருக்கற? ஏய் தாவணி வாப்பா. குடி. குடி நல்லா குடி. ஏய் என்னடி பாட்டி பாடி சரி வாங்க. குடி 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 நல்லா. குடி குடி. ஏய் வேண்டாம் விடுடா. குடி. தாவணி மாட்டா மரியாதை குடி. மாமாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். மாமாக்கு சொல்லிடுவேன். குடி இல்லாட்டி காது திருப்பிட உனக்கு. குடி. என்கிட்ட காசு இல்ல. விடுங்க. ஏய் 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 புறா. ஏய் நில்லு. ஏய் புறா. ஆரம்பிடா. என்ன பிடிக்கணும்னா இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். அவனுங்க மட்டும் என் கையில சிக்கிருந்தானுங்க, உன் தாவணி தொட்ட கையை வெட்டி துண்டா எடுத்திருப்பேன். சரி விடு, அப்படியாது யாருன்னு தெரிஞ்சுதா? ஊர் முழுக்க தேடிட்டேன்டா, கிடைக்கல. தப்பிச்சானுங்க நினைக்கிறேன். மாவனை கிடைச்சிருந்தானுங்க, தலையை வெட்டி கையோட கொண்டு வந்திருப்பேன். மா நீ அழாத. நீ அழற, தப்பு பண்ணவங்க தான் அழணும். அந்த ஆண்டவனே உனக்கு துணை இருக்கா, நீ எதுக்காக அழற? என்னதாமா நடந்தது? ஒழுங்கா உன் தாவணியில முடிஞ்சு வச்சிருக்க காசை கொடுத்துரு. வேண்டாம். ஏய் தாவணி உருவுடா.
தான் வெண்ணிலாவோட தாவணியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. முத்தரசன் வெண்ணிலாவுக்கு எடுத்து கொடுத்த தாவணி யார் கொன்னையோ ஒருத்திருக்கு. வேற யாரு? எல்லாம் அந்த ஸ்வேதாவாக தான் இருக்கும். மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டாக இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். எவ்வளவோ உரிமையை கொடுத்த. அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயம் கிட்ட சொல்கிறேன். அதை நம்புறதும் நம்பாததும் இஷ்டம். மாப்பிள்ள, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ தான் ஆட்களை செட்டப் பண்ணி இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுடா. டேய் என்னடா உளர்ற? டேய், நான் உளரலடா. நான் சொல்ல போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியும். யோசிக்காம நான் பேசல. சத்தியமாக நான் சொன்னபடி தான் நடந்திருக்கணும். இத்தனை நாள் நடந்ததெல்லாம் சின்ன விஷயம் அசால்ட்டை விட்டுருக்கலாம்டா. ஆனால் இது அப்படி இல்லை. இதையும் அப்படியே விட்டோம். அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லைடா. என்னடா பேசிட்டு இருக்க? எதை வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்க? வீட்டில் இருக்கவங்க இப்படி பண்ணணும்? மாப்பிள்ள, சில விஷயங்க காதில் கேட்கறதும் உண்மை இல்லை, கண்ணில் பார்க்கறதும் நிஜம் இல்லை. தீர விசாரிச்சாதான் உண்மை தெரியும். அதை எந்த வழியில் விசாரிக்கணும் எனக்கு தெரியும்டா. விசாரிச்சு உண்மையை கொண்டு வரேன் பாரு. டேய் டேய் அண்ணே, அண்ணாமலை, அண்ணே, அண்ணாமலை. சும்மாரா என்னடா பண்றீங்க? அருவா வருதா? பைத்தியம் இந்த புடிச்சு சொல்றேன். நான் பைத்தியம் தான். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இவெல்லாம் சும்மா இருந்தா பாரு. நான் பைத்தியம் தான். வேணாம் முத்தர் செய்து அவளை தலையிடாத. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய், சொல்றி, உண்மையை சொல்லு. முத்தர் வெண்ணிலாவுக்கு தாவணி எடுத்து கொடுத்தத பொறுக்க முடியாம தானே ஆட்களை செட்டப் பண்ணி நீ இந்த வேலையை பண்ண? சொல்றி, உண்மையை சொல்றி. சொல்லல சங்கரத்துக்கு போயிட்டே இருப்பேன். அண்ணாமலை, ஜெயிலுக்கு போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் நண்பனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சொல்றே. இல்ல அறுத்துட்டு போவா. டேய், கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா. ஏய், சிவதேவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறா? இவதான் மாப்ள. ஆமா மாமா, எப்ப பார்த்தாலும் என்ன இவருக்கு பிடிக்கிறதே இல்ல. வெண்ணிலாவை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு என்ன பகை உணர்ச்சியோட பாக்குறாரு. அண்ணாமலை, அண்ணாமலை வேண்டாம், சொன்னா கேளு. டேய், போயிரு. கோலா வெறியில இருக்கேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உண்மையை சொல்றே. சொல்றே. உண்மையை சொல்ல போறியால நான் அறுத்துட்டு போயிட்டா இருக்கவா? டேய், அண்ணாமலை, நீ ரொம்ப தப்பு பண்றீங்க பாரு. தேவையில்லாம முட்டாள்தனமா ஸ்வேதமன் இப்படி ஒரு பழி போடுறது ரொம்ப ரொம்ப தப்புடா. அவன் ஏன் அப்படி பண்ண போறான்? அருவா வர்றா. இல்ல மாப்ள, இவள நீ சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. இதெல்லாம் ஸ்வேதா தான் பண்ணிருப்பான்னு நீ திரும்ப திரும்ப என்ன வற்புறுத்தி சொல்றனால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு. என்ன வழி? என் போனை கூட. அப்பா சொல்லுங்கப்பா. ருத்ரகுட்டி, செல்லம் பக்கத்துல யார் இருக்கா? சித்தி மட்டும்தான் இருக்காங்க. நான் உங்க பக்கத்துல உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கேன். சென்னை எடுத்து சாப்பாடு வாங்க போயிருக்காங்கப்பா. சரி, இப்போ நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு முக்கியமான வேலை நீங்க பண்ணணும். அப்பாக்கா பண்ணுவீங்களா? சரிப்பா, நீங்க சொன்னீங்கன்னா நான் பண்றேன். செல்லக்குட்டி, நீங்க இப்போ என்ன பண்றீங்க? நேரம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்வேதாக்கு தெரியாம ஸ்வேதாவோட போன் எடுத்துட்டு அந்த நம்பருக்கு எங்கேருந்துலாம் ஃபோன் வந்துச்சு, ஸ்வேதா யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி அப்பா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றீங்க. பண்றேப்பா, நான் போறேன். செல்லக்குட்டி, இப்போ நம்ம பண்றது எல்லாமே வெண்ணிலா சித்திக்காக. அதனால நீங்க யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படிதானே? கண்டிப்பா தெரியாம பண்ணிடுறேன்ப்பா. சரிடா தங்கம், நீங்க பத்திரம் ஜாக்கிரதை, சரியா? சரிப்பா.
எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வீட்டுக்கு போனாதான் அந்த வேலையை செய்ய முடியும். நான் போயிட்டு வந்துட்டுமா? ஐயோ, தனியா போறியா? இந்த ஊருக்குள்ள எனக்கு தனியா போக பயமா? அதெல்லாம் தைரியமா போயிட்டு வந்துருவேன். நீ கோவில்ல தனியா இருக்க பயப்படாத, சரியா? பாய் சித்தி. ஏய் என்னடா பண்ற? ஃபாஸ்டா போடா. சரிண்ணா. முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது ஊருக்கு சீக்கிரமா போயிட்டு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிடலாம். நம்ம பாட்டுக்கு கார்லயே சுத்திட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. எவனா பார்த்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்தான்னு வையே, பெரிய லெவல்ல மாட்டிப்போம். புரியுதா? சீக்கிரம் போடா. ரிங் போட்டு விளையாடலாமா? விளையாடலாம். வாங்க. வாங்க. நீ அப்படி போடி. இப்போ இதுதான் வெண்ணிலா. அவளை தூக்கி போட்டு விளையாடுறதுனா ரொம்ப குஷியா இருக்கும். ஓகே, விளையாடலாமா? ரெடி ஸ்டார்ட். எனக்கு ஒழுங்கா போடி. பாரு, அது எப்படி பால் மட்டும் தண்ணியா வந்திருக்கு, கூட தலையே இல்லாம? என்ன எல்லாரும் உங்க வெண்ணிலா சித்தியை கூட்டிக்கிட்டு வீராவேசமா போனீங்க? எங்க அவ? அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகும்னு காத்துக்கிட்டு தானே கிடப்பா. அவ எப்படி இங்க வராம இருப்பா? சரி, நீ ஏன் கூட்டிட்டு வரல? இங்க யாருக்கும் யாரை பார்த்து பயம் இல்ல. எங்க சித்தி ரொம்ப நல்லவங்க, உங்களை மாதிரிலாம் கிடையாது. ஏய், என்ன சும்மா சித்தி சித்தின்னு அந்த வெண்ணிலாக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அவங்களே எனக்கு பிடிக்கும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசதான் செய்வேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. அலட்சி 3 இலை விடல. என்ன பேச்சு பேசுற? எங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். இங்கதானே இருக்கிறேன்னு சொன்னா. எவ்வளவு நேரம்டா? மாட்டா சீக்கிரம். அண்ணா, என்ன சார்? 2 பேர் என்ன இங்க வர சொல்லியிருந்தாங்க. அவர் கொஞ்சம் தடியா இருப்பாரு, இன்னொருத்தர் தாடி வச்சிருப்பாரு. ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களாண்ணா? ஆமா சார், வந்தாங்க சார். பார்க்க ரவுடி மாதிரி இருந்தானுங்க. இப்பதான் டீ சாப்பிட்டாங்க. இதோ சார் கார்ல உட்காந்துருக்காங்க.
திருமலை அண்ணன் சொன்ன நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீ தான் என் மானத்தை காப்பாத்தணுமா? ஓட்டு ஓட்டு சீக்கிரம் ஓட்டு. எனக்கு இறக்கும் காட்ட மாட்டியா? நான் எப்பவுமே அழுதுகிட்டு தான் இருக்கணுமா? ரவுடியா நீ? ரவுடியா? ரவுடியா கேட்ட? யாரு கிட்ட? யார் தாவணியிலடா கைய வச்ச? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். ஸ்வேதாக்கு நீ போனை போட்டு ஸ்வேதா ஓடி என்ன பேசுற நான் கேட்கணும். போன் எடுறா. இது உன் வாழ்க்கை. நீயா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. அதான் உனக்கு நல்லது. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் என்ன மன்னிச்சு ஏன் மாமா, உங்க காலத்தோட கூட நான் அர்க்கதை இல்லாதவனு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் பண்ண எல்லா தப்புக்காகவும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன விட்டுட்டு வெண்ணிலா மேல பிரியங்காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம வீட்டுக்குள்ள நான் செல்லா காசு ஆயிட்டேன் மாமா. அதை என்னால பொறுத்துக்க முடியல. மாமா எனக்கு தாங்குற நினைப்போட இத்தனை நாளா அந்த வீட்டுக்குள்ள வலம் வந்துகிட்டு இருந்தேன்னா திடீர்னு நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்ட மாதிரி இருந்துச்சு. அதை தாங்கிக்க முடியல மாமா. அதை தாங்கிக்க முடியாம தான் வெண்ணிலா மேல இருக்கிற பொறாமையில இப்படி பண்ணிட்டேன்.
கண்டுக்காம விட்டுட்டு திடீர்னு வெண்ணிலா மேல பிரியம் காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு நீங்க வாங்கி கொடுத்த தாவணிய அவ கட்டவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் சத்தியமா சொல்றேன் மாமா, இத வேற எந்த காரணத்துக்காகவும் பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் உங்க மேல நான் வச்சிருக்கிற பிரியம் மட்டும்தான் மாமா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடக்காது மாமா, நடக்கவே நடக்காது. என்ன நம்ப. என்ன பிரியம்? இல்ல என்ன பிரியம் எனக்கு புரியல. பிரியம் இருக்கவங்க இப்படிதான் பண்ணுவாங்களா? என்ன கோவில்ல பாக்குறேன் பிரியமா? உன்னை எவ்வளவு நம்பின ஸ்வேதா? உன்னை நம்பி நான் ஏமாந்துதான் மிச்சம். உன்னை எந்த அளவுக்கு நம்பினா உன்னால எந்த பிரச்சனை ஸ்வேதா அப்படி பண்ணி அடிச்சு சொல்லியிருக்கேன். வெந்நீர் அப்ப வீட்டு விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு வந்தேன். ஆனா இப்ப புரியுது, அன்னைக்கு உன் தானே தப்பு. இல்ல மாமா. பேசாத, நீ பேசாத. உன் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏய், நல்ல குடும்பத்துல வந்தவ எப்படியா பண்ணுவா? நல்ல குடும்பத்துல வந்த பொண்ணு மாதிரி நடந்துட்டீங்க. அத்தை, தயவு செய்து குறுக்க பேசாதீங்க. இவ்வளவு நாளா உங்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இப்ப என்னன்னா உங்க பொண்ணு இவ்வளவு கீழ்த்தனமா ஒரு மட்டமான கருத்தை பண்ணிருக்க. என்ன பண்ண சொல்றீங்க? போதும் அத்தை, போதும் அத்தை. நான் இவ்வளவு பொறுமையா இருந்தது, அவளுக்கு அமைதியா இருந்ததுலாம் போதும். என்னால இதுக்கு மேல எந்த இறக்கத்தையும் காட்ட முடியாது. விட்டுருங்க. இதுக்கு மேல உறவுகளை காரணம் காட்டி நான் முட்டாளா இருக்க விரும்பல. ஏத்த வெண்ணில மலை இவ்வளவு வஞ்சம் வச்சிருக்காளே, நாளைக்கு இவ என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல மாமா. ஏய், பேசாதனா பேசாத. இப்ப நான் மில்லுக்கு போறேன். ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேன். காலையில் நான் வீட்டுக்கு வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும். டே மருது, இந்த சைடு வாடா.